ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதத்தின் இந்த முதல் நாளிலே இன்றைய தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே கொண்டு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவற்ற கிருபையினால் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளுக்குள் உட்பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன தேவன் நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்கு நாம் வரவில்லை. தேவனுடைய அளவற்ற கிருபை மாத்திரம் நம்மை இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாததினாலே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்மேல் எழும்பின சத்துருவின் போராட்டங்கள் எத்தனை நமக்கு எதிராய் எழும்பி வந்த மனிதர்கள் நம்மிலும் பலவான்களாய் இருந்தார்கள். அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையோ நம்மை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததினால் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளே நாம் உட்பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிரங்கமாக பெரிய அளவிலே, பிரமிக்கத்தக்க அளவிலே, மற்றவர்கள் கண்கள் காணும்படி ஒரு அற்புதத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே நீங்கள் உங்களுடைய கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்த்தி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். தேவரீர், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீர் என்னை மட்டும் கொண்டு வந்ததற்கு எவ்வளவேனும் நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு நிமிடம் கூட இது என்னுடைய சாமர்த்தியம், இது என்னுடைய பணத்தினால் வந்தது, இது என்னுடைய பராக்கிரமத்தினால் வந்தது என்று ஒரு நிமிடம் கூட நினைத்து விடாதிருங்கள். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று அவன் இருதயத்தில் இருந்து வார்த்தை புறப்பட்ட பொழுதோ அவனுடைய உயர்வில் இருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். அவனுடைய மகிமை அவனை விட்டு போனது. அவனுக்கு இருந்த ராஜரீகம் அவனை விட்டு போய்விட்டது. ஆகவே பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதபடி, மேட்டிமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அப்படி கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுவீர்களானால் நிச்சயமாக ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இனி வருகிற காலங்களை, வருகிற வருஷங்களை, வருகிற நாட்களை தேவன் நன்மையினால் முடிசூட்டி தருவார் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு வேத வார்த்தை, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இந்த 2024 உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்களுடைய மனதிலே சிந்தித்து பாருங்கள். நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நேரமில்லாமல் வெகு தூரம் வெகு நாட்கள் பிரயாணப்பட்டு வந்துவிட்டோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் செய்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை தேவனை மகிமைப்படுத்த தவறி போயிருப்போமானால் ஆண்டவரிடத்தில் திரும்ப உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இனி வருகிற காலங்கள், வருகிற நாட்கள் உமது நாமத்திற்கு மகிமையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் நல்லவன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நீதி உள்ளவன் அல்ல, அவன் அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை ஒரு ஏழை விதவை தேடி வந்தாள். தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையிலே ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை தேடி வந்தாள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் வெகு நாள் தேடி வந்தாள். வெகு காலம் வரைக்கும் அவள் தன்னுடைய வழக்கை அந்த நியாயாதிபதியின் இடத்துல வைத்தாள். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிக்கோ இவளுக்கு நியாயம் செய்ய மனதில்லாமல் இருந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனதில்லாமல் இருந்த அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி வெகு காலத்திற்கு பின்பு தனக்குள் அவன் சொல்லிக் கொண்ட வார்த்தை என்னவென்றால், இந்த விதவை என்னை அடிக்கடி தொந்தரவு செய்தபடியால் இனி இவள் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு, இவள் திரும்ப வந்து என்னை அலட்டி கொள்ளாதபடிக்கு இவளுக்கு நான் ஒரு நியாயம் செய்வேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளையே, அநீதி உள்ள நியாயாதிபதியே, நியாயம் செய்யாமல் நியாயம் செய்ய மனதில்லாமல் இருந்தவனே, ஒரு காலகட்டம் வரும் பொழுது நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பானே. ஆனால் நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. இந்த வருடத்துல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எத்தனையோ காரியங்களுக்காக, ஆண்டவரிடத்துல நியாயத்திற்காக, நீதிக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நின்று ஜெபித்து ஒருவேளை பதில் இல்லாமல்
பதில் கிடைக்காமல், நியாயம் செய்யாமல், உங்களுக்கு நீதி செய்யாமல், உங்களுக்கு நன்மை செய்யாமல், உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய நிந்தையை, உங்களுடைய அவமானத்தை ஆண்டவர் மாற்றாமல், நீங்கள் எதிர்பார்த்தது போல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யாதது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை, தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலே நம்பிக்கை இழந்து போயிருப்பீர்களானால், இந்த தேவனை நம்பி புரோஜனம் என்ன? இந்த ஆண்டவரிடத்தில் ஜெபித்து புரோஜனம் என்ன என்று ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பானே, ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டாரா? நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்திற்கு உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தாமல் இருப்பாரா? இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டதை தேவன் மறந்து போயிருப்பாரா? தேவன் உங்களுடைய அலைச்சலை, அவமானங்களை காணாமல் இருப்பாரா? எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்தது நிமித்தம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் விண்ணப்பத்திற்கு தேவன் ஒரு நாளை குறித்திருப்பார், ஒரு நாட்களை குறித்திருப்பார், ஒரு சமயத்தை ஆண்டவர் குறித்திருப்பார். அந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டார், என் விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் எட்டவில்லை என்று ஒரு மன அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டிருப்பீர்களானால், அந்த மன அழுத்தத்தை விட்டு வெளியே வாருங்கள். என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார், என் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். இன்று ஒருவேளை நான் அற்புதத்தை காணாமல் இருக்கலாம், இன்று ஒருவேளை நான் நன்மையை காணாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஜெபித்ததற்கான ஒரு பதிலை, நான் செய்த விண்ணப்பத்திற்கான ஒரு அற்புதத்தை என் கண்கள் காணும் என்ற நம்பிக்கையோடு தேவன் பக்கமாக திரும்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை வழங்குவது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே மனம் தளராமல், சோர்ந்து போகாமல், என்ன நடந்தாலும் என் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பேன் என்று அந்த உறுதிக்குள் வாருங்கள். தேவனுக்குள் நிலைத்திருப்பேன், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பேன், பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பேன் என்று தேவனுக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆகவே சோர்வை விட்டு எழும்புங்கள், அவிசுவாசத்தை விட்டு எழும்புங்கள், முறுமுறுப்பை விட்டு எழும்புங்கள். தேவ சமூகத்தில் ஒரு புதிய உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்கள். தேவனிடத்தில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள், தேவனிடத்தில் உங்கள் ஜெப சத்தத்தை உயர்த்துங்கள், தொடர்ந்து மன்றாட ஆரம்பியுங்கள். சொர்ந்து போகாமல் உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். வருகிற காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீர்கள், மகிமையை பார்ப்பீர்கள், விடுதலையை பார்ப்பீர்கள். ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம், தேவனிடத்திற்கு திரும்புவோம், நம்முடைய சிறையிருப்பு மாறும், நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்பொருந்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கடந்த காலங்கள் என்னுடைய ஜெபத்திற்கு நான் எதிர்பார்த்தது போல் பதில் வராமல், நான் எதிர்பார்த்தது போல கர்த்தர் என் காரியத்தில் அற்புதம் செய்யவில்லையே என்று
யாரெல்லாம் தங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை தட்டி எழுப்பும். ஜெப ஜீவியத்தில் இருக்கிற அவர்களுடைய சோர்வை மாற்றும். எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார், அவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார், என் அலைச்சலுக்கு பதில் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தந்தருளும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.